hearty congratulations to all the achievers over here. என் பேர் ஹரிதா. நான் 2023 பாஸ்ட் அவுட் ஆனேன். பாஸ்ட் அவுட் ஆகிட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் 6 months ஆச்சு எனக்கு இந்த ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் ஆச்சு. நான் December 3rd 2023 இங்கே வந்து ஜாயின் பண்ண புதுசில் அந்த இன்ட்ரோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸ் நல்லா போச்சு. பட் நான் எனக்குள்ளே ஒரு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம டெசிஷன் தப்பாக எடுத்துட்டோமோ, தெரியாமல் வந்து இங்கே சேர்ந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போது என்னை ஒரு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அனுப்புனதுன்னா அது முக்கியமாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானே என்னை நம்பாமல் இருந்த டைமில் என்னை நம்பி நீ உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு என்னை அனுப்புனது எங்கள் அப்பா அம்மா தான். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சிச்சு, டெஸ்ட் பேட்ச் போக ஆரம்பித்தேன். ப்ரிலிம்ஸ் பேட்ச், மெயின்ஸ் பேட்ச் போயிட்டு இருந்தேன். அங்கே போனபோது இங்கே கொஞ்சம் ஒரு ஹோப் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி நம்மளால் முடியும், இத்தனை பேர் படிக்கிறாங்க, அப்போ நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு கிடச்சிச்சு. அங்கே நடத்தின ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. வெங்கடனாவாக இருக்கட்டும், தனசேகரண்ணா, சக்தி அக்கா, தக்ஷனா என்னோட அக்கா, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ரிஸ்வானா அக்கா, இவங்கெல்லாம் நடத்தினது, இவங்கெல்லாம் கொடுத்த ஒரு மோட்டிவேஷனில் தான் என்னால் இங்கே வந்து நிற்க முடியுதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் அப்போது வந்து ஆர்ஆர்பி பிஓ ஃபஸ்ட் எக்ஸாமாக வந்துச்சு. நான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எனக்கு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. அதுவும் எனக்கு நம்பவே முடியல. அடுத்து மெயின்ஸ் கிளியர் ஆச்சு, அதுவும் என்னால் நம்ப முடியல. அடுத்து இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் இன்டர்வியூ நல்லா பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் ஆப்வியஸாக ஆர்ஆர்பி பிஓவில் மெயின்ஸ் மார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அப்போ என்கிட்ட இல்லை. இருந்தாலும் எனக்கு அது வந்து நான் அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்மளால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபோர்ட் போட்டோன்னா நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு சூப்பர் பேட்ச்னு தான் சொல்லுவேன். ஆப்வியஸாக வந்ததுலேருந்து நிறைய பேர் சூப்பர் பேட்ச்னே சொல்லியிருக்காங்க. எனக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் சூப்பர் பேட்ச் போனபொழுது ஆரம்பத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் மார்க் வந்துச்சு. அது ரொம்ப வெக்ஸாக இருந்துச்சு. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னாலே நம்மளால் எக்ஸாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அண்ட் இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் எனக்கு ஸ்கிப் பண்ணாலுமே எனக்கு ரொம்ப ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். ஐயோ நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, நம்மளால் அது இன்னைக்கு படிக்க முடியலன்ற அந்த ஒரு கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காகவே பயந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே நான் அந்த கிளாஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அங்கே அட்டெண்டன்ஸ் கண்டினியூஸாக இருக்கும், அந்த அட்டெண்டன்ஸ்க்காகவே போகணும் அப்படின்னு ரொம்ப பயந்து போனேன் அந்த சூப்பர் பேட்ச். அங்கே போன பொழுது ஐபிபிஎஸ் கால்ஃபர் வந்துச்சு. அப்போது இனிஷியலாக வந்து 5208 வேகன்சி இருந்துச்சு. நான் அதை அப்ளை பண்ணும் பொழுதே என்கிட்ட நான் சொல்லிக்கிட்டது என்னென்னா, அந்த 5000 பேரில் நானும் ஒருத்தியாக கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். என் அப்பாவும் அதை சொல்லி தான் என்னை வந்து அப்ளை பண்ண வச்சார். அண்ட் பை த நெக்ஸ்ட் டே சார் வந்தார். சார் வந்து போர்டில் எழுதி போட்டார், 5208 வேகன்சி இருக்குது, அதில் நீங்கள் ஒருத்தராக இருக்கணும்னு நினச்சி படிங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது எல்லாம் தான் இப்போ மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ ராஜா சாருக்கும் சுகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சூப்பர் பேட்ச் வந்து என்னோட விக்ட்ரியில் ரொம்ப பெரிய ஒரு பங்காக இருந்திருக்கு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சார். அண்ட் இதுக்கு அடுத்தது நான் முக்கியமாக தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னோட தம்பிக்கும் என் அக்காவுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என் அப்பாவுக்கு அடுத்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறதுன்னா அவங்க 2 பேர் தான். நான் என்ன புலம்புனாலும் எவ்வளோ அழுதாலும் எனக்கு ஃபஸ்ட்டு என்னை சப்போர்ட் பண்ணி உன்னால் முடியும்னு என்கரேஜ் பண்ணுறது அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அடுத்தது ஹாஸ்டல் மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவ்வளோ பெரிய சர்க்கிள் கிடையாது. நான் என் ரூம்மேட்ஸ் கூட மட்டும்தான் அவ்வளோவா பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாரும் என்னால் ரொம்ப பூஸ்டப் பண்ணி நீ படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. அதனாலையும் நான் இங்கே வந்து இருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அடுத்து அவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அச்சீவர்ஸ் மீட்டில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஃப்யூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. நான் எப்படி ஆரம்பத்தில் ஒரு செல்ஃப் டவுட்டோடு வந்தேனோ அந்த மாதிரி மட்டும் இருக்காதீங்க. உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களால் முடியுன்றதை நம்புங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து சேர்ந்துட்டோம், இந்த 45 days கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் மட்டும் வச்சுக்காதீங்க. இங்கே வந்து நம்ம இந்த ஒரு ஹாஸ்டலில் சேர்ந்துட்டோம் அப்படின்னா திரும்ப வெக்கேட் பண்ணும்பொழுது வேலையோடு வெக்கேட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டோட படிங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். தேங்க்யூ. லாஸ்ட் இயர் இங்கே நான் வந்து ஒரு அச்சீவராக பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி என் தங்கச்சி வந்து இங்கே பேசுகிறது எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடாக இருக்குது. நிஜமாகவே
நம்ம கூட ஸ்கூல்ல இருந்து குட்டியா வளர்ந்த புள்ள இப்போ வந்து நம்ம அளவுக்கு வளர்ந்து நம்ம கூட வேலைக்கு வரா அப்படின்றது வந்து நிஜமாவே கொஞ்சம் ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நம்பி விட்டுட்டு போனேன், கண்டிப்பா பாஸ் ஆயிடுவா, பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் போனேன். எனக்கு வந்து இவளை விட்டுட்டு போறப்போ ஒரு மனசே இல்லை, நம்ம மட்டும் பாஸ் ஆயிட்டோம் இவ பாஸ் ஆகல அப்படின்ற ஒரு கவலை இருந்துட்டே இருந்துச்சு. அவளுக்குமே அது இருந்துச்சு, பட் அவ எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கல. ஃபோன் பண்ணி புலம்பாத நாளே இல்லை. எப்போவுமே ஃபோன் பண்ணுவா, ஒரு டெஸ்ட்டில் மார்க் வரனாலும் சரி, ஒரு ரிசல்ட் போயிடுச்சுனாலும் சரி, நிறைய ஃபோன் பண்ணி புலம்புவா. அப்போல்லாம் நான் சொன்ன ஒரே வார்த்தை, பார்த்துக்கலாம் படி, பார்த்துக்கலாம் படி, அவ்வளோதான். டெஸ்ட்டு போகிறத மட்டும் விட்டுறாத. நான் இவளுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸை விட்டுரு, மற்ற 3 செக்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணு, அப்படி தான் சொன்னேன். ஸோ ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸுக்கும் அதான் சொல்ல விரும்புகிறேன். கரண்ட் அஃபேர்ஸ்னு லைக் அதில் ரொம்ப டைம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மற்ற செக்ஷனில் ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ஒரு செக்ஷன் கிளியர் பண்ணால் போதும், அந்தளவு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். ஸோ கிளியர் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸு, முக்கியமாக வெங்கடண்ணா கிளியர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சிக்காகவும் வெங்கடண்ணாக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் மெயினாக. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவங்க 2 பேரும் கிளியர் பண்ணது. ஏன்னா நான் கிளியர் பண்ணப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க 2 பேருமே. வெங்கடண்ணாவாக இருக்கட்டும், என் தங்கச்சியாக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் பாஸ் பண்ணி நான் இங்கே அவங்க அச்சீவர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். நான் லாஸ்ட் அச்சீவர்ஸ் ஃபங்க்ஷனில் சொல்லிட்டு போனேன், என்னோட ஃபங்க்ஷனில் சொன்னேன், இந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அவங்க இந்த ஸ்டேஜில் ஏறி பேசுவாங்க, அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டாங்க. ஸோ ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்கும். தேங்க்ஸ் டு சுரேஷ் அகாடமி. நான் இந்தியன் பேங்க்ல விருதாச்சலமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. ஓகே, சேலரி அதிகமாக வாங்குறோம் அப்படின்னா ப்ரெஷரை கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா சேலரி வராது. சேலரி வந்து நமக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான வேலையை நம்மள்ட்ட வாங்க தான் பார்ப்பாங்க. ஸோ ப்ரெஷராக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஆப்வியஸாக ப்ரெஷராக இருக்கும். நான் நேற்று வரப்போ கூட அழுதுட்டு தான் வந்தேன், பேங்க்லேருந்து வரப்போ அழுதுகிட்டே தான் வந்தேன் வீட்டுக்கு. ஸோ டேக்கிள் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். சேலரி டே வந்தால் அது மறந்துடும். நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டம் வந்து சேலரி டே வந்தால் மறந்துடும். ப்ரெஷரை டேக்கிள் பண்ணிக்கலாம், ஜாலியாக இருங்க, சாப்பிடுங்க, நல்லா படத்துக்கு போய் படம் பாருங்க, தண்ணி நிறைய குடிங்க, பாட்டு கேளுங்க. ப்ரெஷர் எல்லாமே ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். கற்றுக்குவீங்க நீங்களே. லைக் எப்படி சொல்கிறது, ஈஸியாக உங்களால் டேக்கிள் பண்ணிட முடியும். ஸோ வந்து ஜாப் எப்படி இருக்கும், ப்ரெஷராக இருக்கும், நம்ம வந்து தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோம் சேர்ந்துட்டோம் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பாக வரும். டேக்கிள் பண்ணிடுவீங்க, அதுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனும் உங்களுக்கு இருக்கும். என்னை வந்து நான் வந்து டிஎன்ஜிபியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 months. எல்லாருமே ஏன் குவிட் பண்ணிட்டு இந்தியன் பேங்க் மாறுற, டிஎன்ஜிபியே கண்டினியூ பண்ணு அப்படின்னாங்க. லைக் எப்படி சொல்கிறது, நமக்குள்ள ஒன்று தோணும்ல, நமக்கானது இது இல்லை, நமக்கானது இதுதான் தோணும். ஸோ வந்து நான் எனக்கானது இந்தியன் பேங்க்குன்னு நம்பினேன், மாறினேன். ஓகே, ஐ எம் ஹாப்பி வித் மை ஜாப், ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் அண்ட் ஹாப்பி வித் மை ஜாப். கண்டிப்பாக அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே சேலரி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ளே வரும். அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நல்ல ஹோட்டல் போய் சாப்பிட வைங்க, தம்பி தங்கச்சி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. இவள்கிட்ட ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன், இவ கேட்கறதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், நீ சேலரி வாங்கி நான் கேட்கறதெல்லாம் நீ வாங்கி கொடுக்கணும். அந்த கண்டிஷன் வந்து முன்னாடியே போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். ஜாப் வந்து ப்ரெஷராக இருக்கும் அப்பெல்லாம் யோசிக்காதீங்க, ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.